வணக்கம் மாணவர்களே, நான் உங்க பிரேம்கிரண். நம்ம W2S அகாடமி சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்துட்டோம்னா அப்டேட்ஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு டாபிக்ஸ்குள்ளே போகலாம். ஹலோ மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டியூல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் கண்டினியூஷன். இதில் பார்க்குறோம் பார்ட் நம்பர் 2 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று விட்டதுலேருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று இந்த பிக்சர் நம்ம பார்த்துருப்போம். ஹால்வாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த பிக்சர் பார்த்துருப்போம். இந்த பிக்சர் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இந்த பிக்சரையே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் இந்த பிக்சர் தான் அந்த இது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு கிளாஸ் இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் எடுத்திருக்காங்க அண்ட் அதில் ஒரு சைடு வந்து பார்த்தோம்னா ஓப்பனிங் வச்சுருக்காங்க. அந்த ஓப்பனிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா குவாட்ஸ் வச்சுருக்காங்க. ஏன் குவாட்ஸ் விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். குவாட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூவி ரேடியேஷனை அது அப்சர்வ் பண்ணிக்காமையே எனர்ஜியை வந்து பார்த்துட்டோம் எலக்ட்ரான்ஸ் அது எனக்கு வெளியே கொடுக்கும். கிளாஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா கிளாஸ் வந்து யூவி ரேஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல குவாட்ஸ் விண்டோ எடுத்திருக்காங்க. உள்ளுக்குள்ள இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் இருக்கு. இந்த இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, உள்ளுக்குள்ள வேக்யூம் இருக்கிறப்ப எலக்ட்ரான்ஸ் எந்த விதமான கொலிஷனும் இல்லாம வித்தவுட் எனி லாஸ் ஆஃப் எனர்ஜி த எலக்ட்ரான் கேன் டிராவல் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட். அப்புறம் கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா காமியூட்டேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கேத்தோட ஆனோட எது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, ஒரு காமியூட்டேட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக காமியூட்டேட்டர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த பொட்டன்ஷியலை சேஞ்ச் பண்றதுக்காக, அதாவது டு ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், ஆனோட கேத்தோட மாத்துறதுக்காகவும் கேத்தோட ஆனோடாவும் மாத்திக்கலாம். ஜஸ்ட் ஒரு லிவர் மாதிரி ஒரு இதுதான். அண்ட் அதை வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மைக்ரோ ஆம்மீட்டரும் ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல என்னென்னலாம் இப்ப பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். சோ என்னென்ன பார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க நான் ஃபுல்லா நான் கொடுத்துட்டேன். இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இஃப் சோர்ஸ் இஸ் யூவி, நம்ம யூவி லைட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேத்தோட என்ன மெட்டீரியல் எடுக்கணும்? யூவிக்கு சென்சிட்டிவா இருக்கக்கூடிய மெட்டீரியல் தானே நம்ம எடுக்கணும். அதாவது மெக்னீசியம், கேட்மியம், ஜிங்க். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ரொம்ப அதிகமானது. சப்போஸ் நான் வந்து விசிபிள் லைட்டை வந்து கேத்தோட் மேல அடிக்கணும்னு நான் முடிவு பண்றேன் அப்படின்னா ஐ கேன் சூஸ் லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஏன்னா இதுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மி. ஸோ எந்த லைட் எடுக்கிறோமோ அதை பொறுத்து. இப்போ உங்களுக்கு டயக்ராம்ல யூவி லைட் அப்படின்னு நான் காமிச்சிருந்தேன். அப்ப மெக்னீசியம், கேட்மியம், ஜிங்க் ஏதாச்சும் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்ப கேத்தோட வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி அதை நெகட்டிவ் போலாரிட்டியா நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஆனோட வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிட்டு அதை பாசிட்டிவ் போலாரிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டையுமே எதுல கனெக்ட் பண்ணியிருக்கேன்? காமியூட்டேட்டர். காமியூட்டேட்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க? டு ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. when a light from source, அதாவது வெளிய இருந்து நடிக்கிற UV லைட் நீங்க நான் சொன்னேன்ல, when light from source is incident on cathode, ஓகேவா, கேத்தோட் மேல அடிக்க வைக்கிறாங்க. எதுனா விண்டோ வழியா அதை அனுப்புறாங்க. எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ் ஆனோட். கரெக்டா? சோ அப்ப என்ன ஆகும்? ஒரு லைட் வந்து கேத்தோட் மேல படுறப்போ, யூவி லைட் படுறப்போ கேத்தோட் ரேஸ் வந்து எலக்ட்ரான்ஸை வெளியே எமிட் பண்ணும். அதாவது போட்டோ எலக்ட்ரான்ஸ். அந்த போட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா எதை நோக்கி டிராவல் ஆகும்? ஆனோட நோக்கி டிராவல் ஆகும், which produces a current. சோ இந்த எலக்ட்ரான்ஸை வந்து பார்த்தோம்னா ஆக்சலரேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் வேணும்ல, அந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். நல்லா கவனிங்க. இந்த கேத்தோட்ல ப்ரொடியூஸ் ஆன போட்டோ எலக்ட்ரானை ஆனோடுக்கு நான் ஆக்சலரேட் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் தேவை. அந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். அதை தான் கீழே ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இதுதான் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா when this current flows through, இப்போ இதனால எனக்கு ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? அந்த கரண்ட்டை எதுல மெஷர் பண்றாங்க? ஒரு மைக்ரோ ஆம்மீட்டர். சோ ரொம்ப மைன்யூட் கரண்ட், அதனால மைக்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ மைக்ரோ ஆம்மீட்டர் வழியா வந்து பார்த்துட்டோம்னா பாஸ் பண்றாங்க. இப்போ இந்த கரண்ட்டை வச்சு நிறைய அப்சர்வேஷன்ஸ் பண்றாங்க. the most important topic, இதுல இருக்கக்கூடிய ஒன்னொண்ணுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா intensity of the incident radiation. Intensity of the incident radiation.
frequency of the incident radiation and the potential difference between anode and cathode, and last வந்து பாத்துட்டீங்கன்னா material of the cathode. So இது இந்த material of the cathode கூட அதிகமா நமக்கு தேவையில்லை. இந்த first 3 இதுல இருந்து நிறைய questions graph மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. கொஞ்சம் ஒரு டாபிக்கையும் வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவா கவனிங்க. உங்களுக்கு மல்டிபிள் ரிசோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு நான் வேற வேற கண்டென்ட் காமிச்சு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்றேன். So first நம்ம பார்க்க போறது என்னன்னா intensity of the incident radiation. ஓகே, நான் ஒரு லைட் மேல அடிக்கிறேன்னு சொன்ன பாத்தீங்களா? இப்போ நீங்க எந்த ஹெட்டிங்க பத்தி பேசுறீங்களோ மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஹெட்டிங்க வந்து பாத்துட்டோம்னா நீங்க கான்ஸ்டன்டா வச்சுக்காங்க. இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது என்ன? நம்ம கிட்ட இருக்கிறதே 3 ஹெட்டிங் தான். intensity of the incident radiation, frequency of the incident radiation, இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா potential difference between anode and cathode. இதுதான் நம்ம வந்து பாத்துட்டோம்னா பாத்துட்டு இருந்தது. இதுல இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? intensity of the incident radiation தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ intensity of the incident radiation நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். மிச்ச ரெண்ட கான்ஸ்டன்டா வச்சுக்கறோம். அதாவது frequencyயும் potential differenceயும் கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு இன்டென்சிட்டியை மட்டும் வேற வேறயா மாத்தி கரண்ட் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். Okay, so the amount of the energy incident on a unit area in unit time, that is number of electrons emitted per second, is directly proportional to intensity. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இன்டென்சிட்டியை பொறுத்து போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மாறும் சொல்றாங்க. இப்ப லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா கரண்ட்டும் கம்மியா இருக்கும். இது இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த போட்டோ எலக்ட்ரிக் செட்டப் இருக்கு பாத்தீங்களா? இந்த செட்டப்பை நான் எடுத்து கொண்டு போய் நான் காலையில ஒரு 4 மணிக்கு காலையில 4 மணிக்கு வந்து பாத்துட்டோம்னா வைக்கிறேன். சோ சூரிய வெளிச்சமே இருக்காதா? அப்ப சன்ரைஸ் எதுவும் இருக்காது, கரண்ட் ப்ரொடியூஸே ஆகல. இப்ப அப்படியே கொஞ்சம் 8 மணி ஆச்சு, சன்லைட் வந்து பாத்துட்டோம்னா எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப வந்து எனக்கு கரண்ட் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து பாத்துட்டோம்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்ப அடுத்தது வந்து பாத்துட்டோம்னா 10 o'clock வைக்கிறேன். 10 o'clock இன்னும் கொஞ்சம் சன்லைட் கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்கும், இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். இப்ப கரண்ட் கொஞ்சம் அதிகமாகுது. இப்ப மத்தியானம் 1 மணிக்கு வந்து பாத்துட்டோம்னா நான் வைக்கிறேன். இப்ப கரண்ட் வந்து பாத்துட்டோம்னா இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இன்டென்சிட்டி அதிகமாக அதிகமாக போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் அதிகமாகும். ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நிறைய எமிட் பண்ணும் கேத்தோட். லைட் அது மேல வந்து பாத்துட்டோம்னா எனக்கு இன்டென்சிட்டி அதிகமா பட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நிறைய படும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நிறைய பட எனக்கு இன்டென்சிட்டி போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாகும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. லீனியர், இது வந்து அந்த ஓம்ஸ்லா மாதிரியே இருக்கு பாத்துக்கீங்களா? லீனியரா எனக்கு வந்து பாத்துட்டோம்னா இன்க்ரீஸ் ஆகும். இன்டென்சிட்டி அதிகமாக அதிகமாக போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அதிகமாகும். ஓகே, இதத்தான் வந்து பாத்துட்டோம்னா இந்த அப்போ நீங்க ஃபைனல் ரிசல்ட் சொல்லிக்கலாம். intensity of the incident radiation is directly proportional to the photo electric current அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். இது உங்களுக்கு வேற ஒரு மெட்டீரியல்ல இருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதை பாருங்க. இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னது பாருங்க. அகைன் 2-3 சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு எடுத்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, keeping the frequency of the incident radiation and potential difference of the anode and cathode constant. எதை மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க? intensity of the incident radiation is alone varied. So the corresponding photoelectric current is measured using an ammeter. So it is found that current increases linearly with the intensity of the incident radiation. அப்ப என்ன சொல்ல வராங்க? லீனியர்னாலே intensity எவ்வளவு அதிகமாகுதோ அதுக்கேத்த கரண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு அதிகமாகும். So therefore this implies that number of photoelectrons emitted per second is proportional to the intensity of the incident radiation. So இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஹெட்டிங். இது ரொம்ப சிம்பிள். இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்ததுல இன்னும் நிறைய வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வரும், கொஞ்சம் தெளிவா பாருங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆனோட் அண்ட் கேத்தோட். இதுதான். இதுல என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த ஹெட்டிங்கை பத்தி பேசுறப்ப எதை 2 கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கறணும்? இன்டென்சிட்டியை மாத்தவே கூடாது அண்ட் ஃப்ரீக்வன்சியும் மாத்தக்கூடாது. அப்ப இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் ரேடியேஷனையும் வந்து பாத்துட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம மாத்தலாம். அதிகம் பண்ணி பார்க்கலாம், கம்மி பண்ணி பார்க்கலாம், என்ன ஆகுதுன்ட்டு. சோ இங்க பாருங்க, இஃப் யூ கிராஜுவலி இன்க்ரீஸ் த ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஆனோட் அண்ட் கேத்தோட், current in microammeter increases. கரெக்ட்டா? பொட்டன்ஷியலை நான் அதிகம் பண்றப்ப என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் நான் ஸ்பீடா நான் தள்ளி விடுவேன் பொட்டன்ஷியல்னால. அப்ப கரண்ட்டும் எனக்கு அதிகமாகும். This is due to the increase in number of electron reaching the anode per second. ஏன்னா பொட்டன்ஷியலை நான் அதிகம் பண்ணனா ஆனோட் என்ன எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? ரொம்ப ஸ்பீடா போய் ஆனோட்ல போய் படும். அப்ப கரண்ட் எனக்கு அதிகமாகும்.
as the accelerating potential further increase. இப்போ என்ன சொல்றாங்கன்னா accelerating potential இன்னி கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க. சரி கரண்ட் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில என்ன பண்றாங்க, பொட்டன்ஷியல பேட்டரியோட பொட்டன்ஷியலை இன்னி கொஞ்சம் அதிகம் பண்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் ஆயிருச்சு. அண்ட் அடுத்து என்ன பண்றாங்கன்னா இன்னி கொஞ்சம் அதிகம் பண்றப்போ அதுக்கப்புறம் கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். So as the accelerating potential is further increased between anode and cathode, the current reaches a maximum value. அதுக்கப்புறம் கரண்ட் அதிகம் ஆகல, அப்படியே கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் ஆகுது. கீழே பாருங்க ஒரு கிராஃப் கொடுத்துருக்கேன்னா பாருங்க. சோ ஒரு பர்டிகுலர் இதுக்கு மேல கரண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படியே எனக்கு பாருங்க கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு கலெக்டர் பிளேட், அதாவது ஆனோடோட பொட்டன்ஷியலை அதிகம் பண்ணுது. ஓகே, this maximum current is called as a saturation current. புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஆனோடோட பொட்டன்ஷியலை கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஆனோடு நிறைய வந்து பார்த்துட்டோம்னா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ கரண்ட் கொஞ்சம் அதிகமாச்சு. இன்னி கொஞ்சம் கலெக்டர் பிளேட்டிங்கிறது ஆனோட். இன்னி கொஞ்சம் பொட்டன்ஷியலை நான் அதிகம் பண்றப்போ கரண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த மேக்ஸிமம் கரண்ட் ரீச் ஆச்சு பார்த்தீங்களா ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல்ல. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு 10 வோல்ட் நான் கொடுக்குறேன், எனக்கு கரண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 15 வோல்ட் கொடுக்குறேன், கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் 20 வோல்ட் கொடுத்தாலும் அதே மேக்ஸிமம் கரண்ட் தான். அப்ப இந்த 15 வோல்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் கால்ட் as an maximum potential. So இந்த கரண்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா saturation current. ஓகே, when this polarity, ஓகே இப்போ இதெல்லாம் ஓகே, அதாவது என்ன பண்ணாங்க ஆனோட் கேத்தோட் அப்படியே இருந்துச்சு. ஆனோடோட பொட்டன்ஷியல் அதிகம் பண்ணி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சீக்கிரமா பிடிச்சி நம்ம இழுத்தோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த காமிட்டேட்டர் நம்ம ஒண்ணு வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அதை வச்சு ஆனோடோட பொட்டன்ஷியலையும் கேத்தோடோட பொட்டன்ஷியலையும் வந்து பார்த்தோம்னா மாத்துங்க, பொலாரிட்டியை மாத்த சொல்றாங்க. அதாவது ஆனோட நெகட்டிவ் பொட்டன்ஷியலாவும் கேத்தோட பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாவும் மாத்த சொல்றாங்க. So this potential creates a positive charge on the cathode. கரெக்ட்டா? இந்த polarity நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோமா, அப்ப என்ன ஆகும் பார்த்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது and it attracts an emitted electron. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துட்டு இருந்துச்சு, கேத்தோடு நெகட்டிவ், அப்ப அதை வந்து எலக்ட்ரானை வெளியே விட்டுச்சு. இப்ப நான் வந்து திடீர்னு கேத்தோடு என்னவா மாத்திட்டேன், பாசிட்டிவா மாத்திட்டேன்னா அப்ப அதை எமிட் பண்ண எலக்ட்ரான் இந்த கேத்தோடு என்ன பண்ண ஆரம்பிக்குது, அதுவே திரும்பி பிடிச்சு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சோ நெகட்டிவ் சார்ஜ் இந்த ஆனோட் நவ் ரிப்பல் த எலக்ட்ரான். சோ அந்த பக்கம் என்ன பண்ணும், ஆனோடு நெகட்டிவா மாத்திட்டேன், அந்த ஆனோடு என்ன பண்ணும், வந்த எலக்ட்ரானை வேண்டாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்துச்சு, ஓகே நம்ம வந்து பாத்துட்டோம்னா பாசிட்டிவ் ஆனோடுக்கு தான் போயிட்டு இருக்குன்னு நடந்துச்சு. நம்ம தான் இடையிலேயே டக்குன்னு நம்ம மாத்திட்டோம்ல, அப்ப ஆனோடு இப்ப நெகட்டிவா மாறிடுச்சு. அந்த எலக்ட்ரானுக்கு தெரியாது ஆனோடு நெகட்டிவா மாறினது. சோ அங்க ஆனோடு பக்கத்துல போன உடனே ஆனோடு என்ன பண்ணுது, நான் நெகட்டிவா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானை ஃபுல்லா ரிப்பல் பண்ணுது. கேத்தோடு என்ன பண்ணுது, நான் பாசிட்டிவ் நீங்க போனவங்க எல்லாம் எங்கிட்டே வாங்கன்னு சொல்லி புடிச்சு இழுக்குது. அப்ப இந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல். அதாவது இந்த பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஆனோட எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும், கேத்தோட எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். சோ இந்த பொட்டன்ஷியல் நான் கொடுத்தேன் பாத்தீங்களா, இது கொடுத்த நான் ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்தனால தான் இது நடந்துச்சு ஆப்போசிட்டா. இதுக்கு பேரு ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரிசல்ட் என்ன நீங்க பாருங்களேன், ரிட்டார்டிங் பொட்டன்ஷியலை நான் அதிகம் பண்றேன். சோ ரிட்டார்டிங் பொட்டன்ஷியலை வந்து பார்த்துட்டோம்னா அதிகம் பண்ண எனக்கு என்ன ஆகுதுன்னா போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கம்மி ஆகுது. கரெக்ட் தானே? ஏன்னா இந்த ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல்னாலே ஆப்போசிட். இந்த ஆப்போசிட்டா கொடுத்ததை இன்னும் அதிகம் எனக்கு என்ன ஆகும், ஆனோட எல்லா எலக்ட்ரானையும் தள்ளி விட்டுட்டோம், கேத்தோட எல்லா எலக்ட்ரானையும் வாங்கி வச்சுக்கிறோம். அப்ப அந்த இடத்துல எனக்கு ஒண்ணுமே ஆகாது இல்ல, போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டிக்ரீசஸ். So due to the decrease in number of electron reaching the anode, இப்ப இங்க என்ன ஆகுன்னு பாருங்க, கரண்ட் இப்படி மேக்ஸிமம்ல இருந்துச்சா, இங்க இந்த பக்கம் ரைட் சைடு ஆஃப் த கிராஃப்ல போட்டுருக்கிறது சேச்சுரேஷன் கரண்ட் மேக்ஸிமம்ல இருந்துச்சு. இப்ப ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் கொடுக்க அந்த கரண்ட் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, அப்படியே எனக்கு கம்மியா எனக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கரண்ட் ஜீரோ ஆயிருமா. அப்ப எந்த பொட்டன்ஷியல் கொடுக்குறப்பா, ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றதுப்பா. ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க கரண்ட் ஒரு பர்டிகுலர் இடத்துல எனக்கு ஜீரோ ஆகும்ல, அப்போ அந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அட் a particular ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறது. ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் கொடுக்கறப்போ போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் மொத்தமா ஜீரோ ஆயிரும். அந்த ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் நீங்க என்னன்னு சொல்லணும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு இங்க டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, a minimum negative potential given to an anode, a minimum negative potential, அதுதான் இருக்கிறதுலே வச்சு மினிமம். அதுக்கப்புறம் நான் எவ்வளவு கொடுத்தாலும் கரண்ட் ஜீரோ தான் இருக்க போகுது. ஓகேவா?
இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 வோல்ட் நம்ம வச்சுக்கலாம். 5 வோல்ட் தான் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ 5 கொடுக்குறப்ப கரண்ட் 0 ஆயிரும். இப்போ நான் 4 கொடுத்தாலும் அது வந்து பார்த்துட்டீங்கன்னா 0 தான், 3 கொடுத்தாலும் 0 தான். அப்ப அதுதான் 5 தான் இருக்கிறதுலே வச்சு மினிமம். So at a minimum negative potential given to an anode where photoelectric current becomes 0, it is called as an stopping potential or cutoff potential. So இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சா? மறுபடியும் உங்களுக்கு ஒரு டைம் வந்து பார்த்துட்டோம்னா இது எல்லாத்தையும் நான் ரீகால் பண்ணிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஆனோடுக்கும் கேத்தோடும் எப்பவும் போல இருக்கிறதுல பொட்டன்ஷியலை அதிகம் பண்ணுங்க. அதாவது ஆனோடோட பொட்டன்ஷியலை கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க, பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகம் பண்ணுங்க. ஸோ பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை நான் அதிகம் பண்றப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஆனோட அட்ராக்ட் பண்ணும். அப்ப கரண்ட் எனக்கு அதிகமாகும். சரி, கரண்ட் அதிகமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்றேன். கரண்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் பண்ணிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது அப்படியே வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு போயிட்டு இருக்கும். இந்த மேக்ஸிமம் கரண்ட் ரீச் ஆச்சு பாத்தீங்களா? இந்த மேக்ஸிமம் கரண்ட்டுக்கு பேரு சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணுங்க. பொலாரிட்டியை நம்ம சேஞ்ச் பண்றப்போ ஆனோடு வந்து பாசிட்டிவா மாறிடுச்சு, ஐ மீன் நெகட்டிவா மாறிடுச்சு, கேத்தோடு பாசிட்டிவா மாறிடுச்சு. அப்ப ஆனோட எல்லா எலக்ட்ரானையும் ரிப்பல் பண்ணும், கேத்தோடு அது வெளியே அனுப்பிச்ச எலக்ட்ரானை அதை அட்ராக்ட் பண்ணும். அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கம்மியாகும். ஸோ இந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் தான், இந்த ரிவர்ஸ் பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிட்டார்டிங் பொட்டன்ஷியலை நான் அதிகம் பண்ண போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கம்மியாயிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா மொத்தமா 0 ஆயிரும். அந்த கண்டிஷன்ல எனக்கு என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டெஃபினிஷன் கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? மினிமம் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் given to an anode. ஆனோடுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கறப்போ எனக்கு போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0 ஆயிரும். அந்த இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆர் கட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு இந்த இடத்துல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. So photoelectric current becomes 0 when retarding potential is enough to repel the electron. அதாவது அதான் stopping potential. ஓகே, அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பீட்ல போகும்ல, ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போகும்ல, அந்த ஸ்பீட் என்னது? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஏன்னா ஸ்டார்டிங் மாத்துறதுக்கு முன்னாடி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சு? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜில போய் ஆனோட் மேல பட்டு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஒரு பஸ் வந்து சரி, ஒரு பால் வந்து பார்த்துட்டீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்க கையில வந்து படுது அப்படின்னா அந்த பாலை ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுக்கணும்? 5 கிலோமீட்டர் அதே எனர்ஜியில தான் அதை நீங்க ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா அதை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பால் உங்க கையை தட்டி விட்டுட்டு பின்னாடி வந்து பார்த்துட்டோம்னா போயிடும். அப்போ அதே எனர்ஜி கொடுத்து தான் நீங்க அதை ஸ்டாப் பண்ணணும். அப்ப இங்க பாருங்களேன், எலக்ட்ரான் போயிட்டு இருந்த ஸ்பீடு வந்து பார்த்துட்டீங்கன்னா கைனடிக் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி which is given by EV0. ங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், V0ங்கிறது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து பார்த்தோம்னா எதுக்கு ஈக்குவல்? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல். நல்லா பார்த்துக்காங்கப்பா. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு EV0, கேபிட்டல் V0, கேபிட்டல் V போடணும். V0ங்கிறது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல. ஓகே, இங்க பாருங்களேன், இங்க என்ன பண்றாங்கன்னு. ஹையர் இன்டென்சிட்டிஸ் பட் சேம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இன்டென்சிட்டி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு அதிகம் பண்றாங்க, பட் ஆனா ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்துட்டோம்னா ரிமைன்ஸ் த சேம். ஸோ இந்த மாதிரி பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா ரிட்டார்டிங் பொட்டன்ஷியல் இங்க இருக்கா, ஃப்ரீக்வன்சியை நான் கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் பண்றேன். அப்ப ஃப்ரீக்வன்சியை அதிகம் பண்ண சேச்சுரேஷன் கரண்ட் எனக்கு அதிகமாகுமா? அப்ப அதே கண்டிஷன் தான்ப்பா. ஃப்ரீக்வன்சி எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அந்த இடத்துல. ஸோ இங்க ஃப்ரீக்வன்சி அப்படியே இருக்கட்டும். இந்த ஹெட்டிங் பேரே வந்து பார்த்துட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆனோட் அண்ட் கேத்தோட். அப்ப எந்த ரெண்டை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும்? இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷனையும் ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டன்டா வச்சுட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா சரிங்க, இன்டென்சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் நடக்குதா? ஃப்ரீக்வன்சி வேணா நீங்க சேமா வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் சேஞ்ச் பண்றேன், இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷனையும் சேஞ்ச் பண்றேன், ஃப்ரீக்வன்சி அப்படியே இருக்கட்டும். ஓகே, அப்ப இங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறவே இல்லை, பட் ஆனா கரண்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு. ஏன்னா இன்டென்சிட்டி மாற இன்டென்சிட்டிக்கு ஏத்த மாதிரி. அப்ப இன்டென்சிட்டி என்னதான் இருந்தாலுமே எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இப்படிதான் இருக்கு, ஒரே மாதிரிதான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மறுபடியும் பாருங்க, மறுபடியும் ஒரு டைம் நான் சொல்றேன். இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ண இன்டென்சிட்டியை அதிகம் பண்ண எனக்கு அந்த சேச்சுரேஷன் கரண்ட்டும் அதிகமாகுது. அதனால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறுதா அப்படின்னு சொல்லி கேட்டா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்லாம் மாறல. அப்போ இங்க என்ன கேக்குறாங்க? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதை நம்பி கிடையாது? இன்டென்சிட்டியை நம்பி கிடையவே கிடையாது. இது வரைக்கும் புரிஞ்சா? சோ இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ண
இந்த இடத்துல சேச்சுரேஷன் கரண்ட் அந்த மேக்ஸிமம் வேல்யூ கரண்ட் சொன்னேன்ல அந்த கரண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சரி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மாறுமான்னு கேட்டா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அது மாறாது. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் சேம் ஃபார் ஆல் இன்டென்சிட்டிஸ் ஆஃப் ரேடியேஷன். அப்ப ரிசல்ட் என்ன? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்சிடென்ட் ரேடியேஷன். ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்டென்சிட்டியை பொறுத்து மாறவே மாறாது. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து பார்த்துட்டீங்கன்னா எதை பொறுத்து மாறுனா ஃப்ரீக்வன்சி. அதை தான் அடுத்த ஹெட்டிங்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கட்டும்.